ஹாய் எவ்ரி ஒன். ரீசெண்டாக எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய பேருக்கு ரிசல்ட்டு பாசிட்டிவாக வந்திருந்தது. மெசேஜ் போட்டிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு சில பேருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது மாதிரி வராமல் கூட இருந்திருக்கலாம். பட் நம்ம இன்னும் கரெக்டாக தானே எழுதியிருந்தோம், எதனால் வரல அப்படின்னு ரொம்ப யோசிக்க தோணும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் இப்போதைக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ பேப்பர் காப்பி கம்பல்சரி வாங்கி பார்த்துருங்க. ஸோ ஒன்று டெக்னிக்கல் எரராக ஏதாவது உங்கள் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேப்பர் காப்பி வாங்கி பார்க்குறது மூலமாக அதை செக் பண்ணிவிட்டு நம்ம ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணிடலாம். மேபி இல்லை, நம்ம பேப்பர் காப்பி வாங்கி பார்த்ததில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் நம்மளே அறியாமல் கூட விட்டுருக்கலாம். ஸோ அப்படி ஏதாவது விட்டுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல ஒரு பதட்டத்தில் நம்ம எக்ஸாம் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் விட்றோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாமில் அதை கிளியர் பண்ணுறதுக்கான நெக்ஸ்ட் எக்ஸாமில் அதை வந்து அந்த தப்பை வந்து ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு, நெக்ஸ்ட் எக்ஸாமில் இந்த மிஸ்டேக் வந்து ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக என்ன மாதிரி ஸ்டெப் எடுக்கணுமோ அதெல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போதைக்கு பேப்பர் காப்பி எப்போ அப்ளை பண்ணுறது, எப்போ வந்து அதுக்கான ரிசல்ட் வரும், திருப்பி ரீவேல்யூஷன் எப்போ அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் குரூப்லேயும் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பேப்பர் காப்பி நாளையிலேருந்தே அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? மே 8 ஸ்டார்ட் ஆகுது. 14 வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. பட் யாரும் 14 அன்னைக்கு ட்ரை பண்ணாதீங்க. பிஃபோராகவே பேப்பர் காப்பி எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு ரீவேல்யூஷன் வந்து நெக்ஸ்ட் டேவே திருப்பி ஸ்டார்ட் ஆகிடுது. அதாவது 14 வரைக்கும் கொடுக்குறாங்க, திருப்பி 15 ரீவேல்யூஷன் கொடுக்குறாங்க. ஸோ அப்படிங்கும்போது மேக்ஸிமம் டோட் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எக்ஸாமுக்கான பேப்பர் காப்பி வந்து அப்ளை பண்ண ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த ப்ராசஸ் வந்து பேக் சைடில் அவங்க சைட்லேருந்து ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் அப்ளை பண்ணி 1 வீக்கில் உங்கள் போர்ட்டல்லே வந்து அந்த பேப்பர் காப்பி ஷோ ஆகிற மாதிரி பெர்ஃபெக்டாக ஏதோ கொண்டு வராங்க. ஸோ 2 வீக்ஸில் அந்த ப்ராசஸே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருது. சரிங்களா? 21 இதை வந்து ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரீவேல்யூஷன் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டு மட்டும்தான் பெண்டிங் இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுறவங்க, பேப்பர் காப்பி அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நாளையிலேருந்தே அப்ளை பண்ணிடுங்க. 14 வரைக்கும் தான் லாஸ்ட் டேட் இருக்குது. சரிங்களா? அதை செக் பண்ணிவிட்டு நம்ம ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ரீவேல்யூஷனுக்கான டேட் வந்து நெக்ஸ்ட் டேவே ஓப்பன் ஆகுது. இதில் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நான் சொல்கிறதுக்காக தான் இந்த இதை தனியாக ஒரு வீடியோவை போட்டேன். சரிங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மற்ற மேலே இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருந்தது தான் தெரியும் நம்மளுக்கு. சரிங்களா? ஆன்லைன் சப்மிஷன் இதை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சப்ஜெக்ட் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா. அதே மாதிரி உங்களோட ஐடியிலேருந்து இப்போ ஜூனியர் அப்ளை பண்ணியிருக்கீங்க, தமிழ் சீனியர் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரெண்டையுமே வந்து ஒரே ஐடியிலேருந்தே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக இங்கே தான் பார்க்கணும். ஸோ பேப்பர் காப்பி அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு எவ்வளோ பேமெண்ட் கட்டணும் அப்படின்றத தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இணையதளத்தின் மூலம் விடைத்தாள் நகல் கோரும் விண்ணப்பதாரர்கள் பாடம் 150% முதல் மற்றும் 2ஆம் தாள் சேர்த்து தான் இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பேப்பரை சேர்த்து வந்து 150 பே பண்ணுற மாதிரி இருக்கும். 150 பே பண்ணிவிட்டு நீங்கள் பேப்பர் காப்பி வாங்கிக்கலாம். ஸோ ரீவேல்யூஷன் போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 500 கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட் இருக்கிறது 400 வந்து டைப் ரைட்டிங்க்கு. சரிங்களா? ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரீவேல்யூஷனுக்கு 500 வரும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பேப்பர் சேர்த்து தான் இதுவுமே. சரிங்களா? அதே மாதிரி பேப்பர் காப்பி அப்ளை பண்ணி வாங்கினவங்க மட்டும்தான் வந்து ரீவேல்யூஷன் அப்ளை பண்ண முடியும். அதை தான் இங்கே 6th பாயிண்டில் கொடுத்துருக்காங்க தெளிவாக. சரிங்களா? பேப்பர் காப்பி அப்ளை பண்ணாமல் நான் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுறேன் அப்படின்றா பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு பேப்பர் காப்பி தான் அப்ளை பண்ணணும். அதை வாங்கி நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் தான் ரீவேல்யூஷனுக்கு வாங்குவாங்க. அப்புறம் முக்கியமாக அந்த 7வது பாயிண்ட் பார்த்துக்குங்க. ஃபைனலாக நம்ம சப்மிட் பண்ணுறோம் இல்லையா, பேப்பர் காப்பிக்கு நம்ம பேப்பர் காப்பிக்கு சப்மிட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ 7th பாயிண்ட் முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக பேப்பர் காப்பிக்காக அப்ளை பண்ணுறோம் இல்லையா, ஸோ அங்கேயே வந்து நம்ம போர்ட்டல்லே வந்து பேப்பர் காப்பி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அஸ் யூஷுவல் வந்து பேமெண்ட் பண்ணதை திருப்பி கொடுக்க மாட்டாங்க, அது தெரியும். ஸோ ரீவேல்யூஷனுக்கான
ரீவேல்யூஷனுக்கான ரிசல்ட்டுமே வந்து நம்மளுக்கு வெப்சைட்டில் தான் ஷோ ஆகும். ஸோ அவங்களே வந்து 10th பாயிண்டில் கொடுத்துருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், கடைசி நாள் வரை ஸோ அவங்களே 10th பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், கடைசி நாள் வரை வந்து கடைசி நாள் வரை விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் வழக்கத்தை தவிர்க்குமாறு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்கள் சப்மிட் பண்ணாதீங்க, அதுக்கு பிஃபோராகவே ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்மிட் பண்ணிடுங்க அப்படின்றது தான். பேப்பர் காப்பிக்கு அப்ளை பண்ணுறத சொல்கிறாங்க. ஸோ ரீவேல்யூஷனும் அதே ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க இல்லையா, ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா மேலே, 1 மினிட். இந்த விடைத்தாள் நகல் கேட்டு வந்து பேப்பர் காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு வந்து 14 கொடுத்துருக்காங்க. ரீவேல்யூஷனுக்கான லாஸ்ட் டேட்டு வந்து 21 கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு நைட்டு வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஸோ அதைத்தான் மெயினில் வந்து லாஸ்ட் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இறுதி நாளன்று பிற்பகல் 5 மணிக்கு பின் வந்து விண்ணப்பங்கள் வந்து சமர்ப்பிக்க இயலாது. ஸோ ஈவினிங் 5 o'clock வரைக்கும் தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஆன்லைன் போர்ட்டலில் நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு நினச்சா கூட அது வாங்காது. பேமெண்ட்டு வாங்கினாலும் இவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதைத்தான் வந்து இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 14th டே அண்ட் 21 ஃபஸ்ட்டு டே ரீவேல்யூஷனாக இருக்கட்டும், பேப்பர் காப்பியாக இருக்கட்டும், லாஸ்ட் டே அப்ளை பண்ணுறவங்க ஈவினிங் 5 o'clock மேலே அப்ளை பண்ண முடியாதுன்றது தான் இதில் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் இது தான். ஸோ நாளைக்கு தான் வந்து பேப்பர் காப்பி அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல் வந்து ஷோ ஆகும். ஸோ ஓப்பன் ஆனோடனே நான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான ப்ரொசீஜர் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு நல்லா தான் எழுதியிருந்தோம், பட் ரிசல்ட் வராமல் இருக்குது அப்படின்ற டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேப்பர் காப்பிக்கு அப்ளை பண்ணிடுங்க. வாங்கி நம்ம ஒருக்க செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்.